பிரவீன், ஏற்கனவே நெல்லையில் காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் வெட்டி கொலை சம்பவம், அதேபோல் தற்பொழுது அதிமுக நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதில் குற்றவாளிகள் யாரும் இதுவரை அகப்படாத சூழ்நிலையில் இந்த சம்பவத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? நிச்சயமாக ராஜேஸ்வரி, நீங்கள் கூறியது போல அந்த நெல்லை கிழக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்தார் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. குறிப்பாக அவர் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டத்திலேயே அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். பாதி எரிந்த நிலையில் அவர் உடலானது கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வு பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக அதிமுக பிரமுகர் ஒருவரும் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு என்பதும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அதிமுக பிரமுகரின் கொலை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது சீர்குலைந்திருப்பதாகவும் தற்போதைய திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக கண்டன அறிக்கை வெளியிட்டார். அதற்கு மறுப்பு தெரிவித்து திமுக தரப்பில் எல்லாம் பதிலடி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதைத் தொடர்ந்து ஏற்கனவே நீங்கள் கூறியது போல அந்த நெல்லை கிழக்கு காங்கிரஸ் தலைவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், அதைத் தொடர்ந்து அதிமுக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் கள்ளச்சாராய விவகாரம், கள்ளச்சாராயம் எடுத்து கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உயிரிழந்த விவகாரம் என்பது தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இது போன்ற விரும்பத்தகாத ஏற்க முடியாத செயல்கள் என்பது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய செயலாக தான் ஒவ்வொன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் தற்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் அதிக செல்வாக்குடையவர், அதிக நபர்களால் அறியப்பட்ட அதிக செல்வாக்குடையவர். பெரிய அளவில் அவர் அரசியல் ஈடுபடவில்லை என்றாலும் கூட பெரிய அளவில் அவர் களத்தில் இறங்குவது, அரசியலில் ஈடுபடுவது, போட்டியிடுவது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை அவர் மேற்கொள்ளவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து அவர் நீண்ட காலமாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு வந்திருக்கிறார். அதிக செல்வாக்குடையவர். எங்கு சென்றாலும் அதிக மக்கள் புடைசூழ, அவருடைய நண்பர்கள் புடைசூழ, ஆதரவாளர்கள் புடைசூழ தான் அவர் செல்வார். அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த ஒரு பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பார்க்கப்பட்டார். அப்படிப்பட்ட அவருக்கே பாதுகாப்பு இல்லை, அவரையே தற்போது கொலை செய்திருக்கிறார்கள் என்பது தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய தற்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக இது போன்ற தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய கொலை சம்பவங்கள், கள்ளச்சாராய மரணங்கள், அது என்பது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியிருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டு உள்ளது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி தரப்பில் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதை மெய்விக்கும் வகையில் தான், அது உண்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொருட்டு தமிழக அரசு ஒரு தீவிர நடவடிக்கை, கண்காணிப்பு பணிகளை தொடர்ச்சியாக தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் மட்டுமே தமிழக அரசு ஏற்பட்ட இது போன்ற அவப்பெயர்களை மாற்ற முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் பொறுத்தவரை அவர் நீண்ட காலமாகவே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு வந்திருக்கின்றார். அவருடைய ஆதரவாளர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் பகுஜன் சமாஜ் கட்சி பொறுத்தவரையில் தமிழகத்தில் பெரிய அளவில் அது வளர்ந்த கட்சியாக இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு அதற்கான ஆதரவாளர்கள், மக்கள் செல்வாக்கு என்பது குறிப்பிட்ட அளவில் இருக்கின்றது. அதை பயன்படுத்தி அதிக செல்வாக்கோடு செயல்பட்டு வந்ததுதான் ஆம்ஸ்ட்ராங். அப்படிப்பட்ட ஒரு நபரை தற்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கூடிய நிகழ்வு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக போலீசார் பல்வேறு இடங்களில் உஷார்படுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிப்பு பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். என்றால் ஒரு மிகப்பெரிய நபர் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அசம்பாவிதங்கள் எங்கும் நடைபெறக்கூடாது என்பதற்காக பல்வேறு முக்கியமான இடங்களெல்லாம் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். அசம்பாவிதம் தவிர்க்கும் பொருட்டு அனைத்து போலீசாருக்கும் தகவல் அனுப்பப்பட்டு அவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அனைத்து போலீசாரும் தற்போது மீண்டும் அவர்கள் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆங்காங்கே போலீஸ் குழுக்களாக பிரிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக தற்போது ஆம்ஸ்ட்ராங் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறது. தேவையற்ற கும்பல் கூடுவது, அதிக நபர்களை வரவிடாமல் தடுப்பதற்காக போலீசார் குவிந்திருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கு எதனும் பாதிக்கப்படக்கூடாது என்றும் வன்முறை சம்பவங்கள் உள்ளிட்ட விரும்பத்தகாத செயல்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போலவே தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இது போன்ற சட்டவிரோத செயல்கள் என்பது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது
சீர்கெட்டு உள்ளது என்றும் சட்டம் ஒழுங்கை முறையாக கண்காணிக்கவில்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங் படுகொலை என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. அவர் அனைத்து கட்சியின் தலைவரோடையும் ஒரு சுமூகமான உறவை மேற்கொண்டவர், நன்றாக பழகக்கூடியவர், அனைத்து கட்சியினரிடமும் ஒரு சுமூக உறவை அவர் வளர்த்து வந்தார். மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர்கள் அதிகம் கொண்ட ஒரு நபர்களில் முக்கியமான ஒரு நபராக ஆம்சாங் பார்க்கப்பட்டார். அவருடைய திருமணத்தில் கூட லட்சக்கணக்கான மக்களுடைய திருமணத்தில் கலந்து கொண்டார்கள். மிகப்பெரிய ஒரு கோலாகலமாக விழா போன்ற திருமணங்களாக நடைபெற்றது. பல அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரபலங்கள், தொழிலதிபர்கள், லட்சக்கணக்கான மக்கள் புடைசூழலுடைய திருமணமாக சமீபத்தில் நடைபெற்ற போது கூட அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டது என்பது அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டு உள்ளதா என்ற கேள்விதான் எழுப்பியிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார், ஓரளவுக்கு கட்சியினுடைய செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருக்கிறார். அவரையே சர்வ சாதாரணமாக மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு சாமானியர்களுக்கு என்ன நிலைமை என்பதுதான். அப்போ சட்டம் ஒழுங்கு என்பது அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டு இருக்கிறதா என்ற கேள்விதான் இதன் மூலமாக நமக்கு எழுந்திருக்கிறது. இது நிச்சயமாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கும். அதே போன்று பல்வேறு இடங்களில் இந்த ஆம்சாங்குடி படுகொலை கண்டித்து பல்வேறு இடங்களில் அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்காக முன்கூட்டியே போலீசாரெல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த போலீசாருடைய தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றவாளிகள் பிடிபட்ட பிறகு எத்தனை நபர்கள் அங்கு அந்த செயலில் ஈடுபட்டார்கள், அவருடைய பின்னணி என்ன, இதற்காக கொலை செய்தார்கள், இந்த கொலைக்கான முக்கிய காரணம் என்ன என்பது குறித்து விரிவான தகவல் நமக்கு விரைவில் தெரிய வரும். ராஜேஸ்வரி, தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.